நிச்சயமாக நடிகர் தேமுதிக நிறுவன தலைவருமான முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்த் கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்து சிகிச்சை பெற்று வந்திருந்தார். இந்த சூழல்ல அவருக்கு ஏற்கனவே நுரையீரல் பாதிப்பு கடந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதியானது சென்னை உள்ள தனியார் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில அதே சமயம் விஜயகாந்த் தற்போது பூர்ண குணமடைந்து சில நாட்களுக்கு முன்பு தொண்டர்களை ரசிகர்களை என அந்த கட்சி நிகழ்ச்சியிலையும் பங்கேற்று உற்சாகப்படுத்தி இருந்தனர். இதை தொடர்ந்துதான் விஜயகாந்த் சில நாட்களாகவே பூர்ண குணமடைந்து கடந்த 11ஆம் தேதியது மியாட் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியதாக அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் சென்னை கோயம்பேட்டில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்துல பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜயகாந்த் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க. அப்போது தொண்டர்களுக்கு உற்சாகம் அளிக்குமாறு அவர்கள் வருகை தந்து இந்த நிலையில திமுக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக மீண்டும் சென்னையில் உள்ள நேற்று இரவு ஆனது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. மேலும் மூத்த மருத்துவர்கள் நேற்று பரிசோதனை மேற்கொண்ட போது அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு மூச்சு திணறல் செயற்கை சுவாசமாக இப்போது வரைக்கும் கொடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கடந்த நாட்களை பொறுத்தவரை பார்த்தோம்னா அவருக்கு ஏற்கனவே நுரையீரல் பாதிப்பு இருந்ததுனால இப்போ கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறதுனால அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருவதாக இன்னும் சில நாட்கள்ல வீடு திரும்புவதாக தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்காங்க. அருண், சற்று நேரத்திற்கு முன்னர் கிடைத்த தகவலின்படி அவருடைய உடல்நிலை தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருவதாக ஒரு தகவல் கிடைச்சது. இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்புல ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குதா அருண்? நிச்சயமாக தற்போது வரை அவரது உடல் சீராக இருப்பதாகவே அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் சில நாட்கள்ல மருத்துவ பரிசோதனை முடிந்த பிறகுதான் அவரது உடல்நிலை எவ்வாறு இருப்பது என்பது குறிப்பிட இருப்பதாக மருத்துவமனை தரப்பிலும் இருந்தும் சரி, தேமுதிக பொருளாளருமான பிரேமலதா விஜயகாந்தும் சரி அந்த அறிக்கையானது வெளியிட இருப்பதாக கூறப்பட்டிருக்காங்க.